ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பு வணக்கம். வெல்கம் டு ஷிவமைஸ். நான் உங்களோட ஆர்த்தி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, டிஎன்பிஎஸ்சி கொடுத்த பேரதிர்ச்சி பயங்கர பெரிய ட்விஸ்ட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஓகேங்களா? ஸோ சிலபஸ் சேஞ்ச் தாங்க, ஆப்வியஸ். ஓகேங்களா? நீங்கள் நம்பலனாலும் உண்மை இது தாங்க. அதனால தான் 2க்கும் 4க்கும் ஸ்டாண்டர்டாக அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். வேண்டாம், ஏதோ நடக்கும்போது என்னமோ பண்ண போகிறாங்க, டெஃபினட்டாக ஒரு அப்டேட்டு அப்படிங்கிறது வரும், பார்த்துக்கலான்றதுனால தான் 4க்கும் 2க்கும் அப்ரப்டாக அப்படியே பிளாங்காக விட்டுட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டது. சரிங்களா? நடந்துருச்சுங்க அது. இன்ஸ்டிங்க்ட்டு நல்லாவே வேலை செய்யுது. ஓகேங்களா? சரியா? ஓகே. ஸோ என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாகவே இதில் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் இதை பார்த்துடலாம். இதுக்கு தகுந்த மாதிரி இனிமேல் வரக்கூடிய ஸ்டடி பிளான், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வேறு மாதிரி அலைன் ஆகி ரிலீஸ் ஆகிடும். ப்ளீஸ் அதை மைண்டில் வச்சுக்கோங்க, பயப்பட வேண்டாம். சரியா? ஓகே. சரி, ஒரு நிமிஷம் கட நான் ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜிஎஸ் அப்படிங்கிறதுல நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய புது சிலபஸ். ஓகேங்களா? சரியா? ஒரே ஒரு நிமிஷம் பழச மறந்துடக்கூடாதுல்ல, ஏன்னா அப்போ தான் என்ன மாறி இருக்குது அப்படிங்கிறது தெரியும், இதில் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்றதும் தெரியும். சரியா? டப்புன்னு ஒரு தடவை என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, பழைய சிலபஸை பார்த்துருவோமா? ஓகே. இதுதான் இதுக்கு முன்னாடி இருந்த பழைய சிலபஸ் இல்லையா? அதாவது என்னது, நமக்கு வந்து 10 யூனிட் அப்படிங்கிறது ஜிஎஸ்சில் இருக்கும், இன்க்ளூடிங் மேக்ஸு. கரெக்டுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஆ ஆ இ அப்படின்னு சொல்லி 3 சப்டிவிஷனாக கொடுத்துருப்பாங்க. சரியா? ஓகேங்களா? இது ஜிஎஸ் கோடது. தமிழ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல இருக்குது. சரியா? கரெக்டாக? அதாவது பகுதி ஆ பார்த்தீங்கன்னா இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இலக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கே சிகப்பு கலரில் அப்படியே பயங்கரமாக என்னது பட்டையடிச்ச மாதிரி எதுவும் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் டெலீட்டட். சரிங்களா? அப்படியே கண்ணில் விளக்கெண்ணெயெல்லாம் ஊற்றிக்கிட்டு எந்த வார்த்தை இருக்குது, எந்த வார்த்தை இல்லை, எதை டெலீட் பண்ணி வச்சுருக்கீங்க, எதெல்லாம் விட்டுருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையும் உட்காந்து பார்த்து எடுத்தது தான். கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ தூக்கி விட்டாங்கன்னு தெரியுதுங்களா? சரியா? இந்த மஞ்சள் கலரில் இருக்குதுங்க, சிகப்பு கலரில் இருக்கிறது தான் என்ன அப்படின்னாக்கா டெலீட்டட் போர்ஷன். சரியா? ஓகேவா? சரி, ஜிஎஸ்சில் எத்தனை யூனிட் இப்போ நமக்கு இருக்குது? ஐ மீன் பழைய சிலபஸ் படி பார்த்தோம் அப்படின்னாக்கா 10 யூனிட். சரியா? ஓகே. இப்போ திரும்ப புது சிலபஸ்க்கு வந்தாச்சு. சரி, கொஞ்சம் நல்லா குறுகுறுன்னு ஊற்று பாருங்கள். சரிங்களா? சரியா? பார்ட் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? நமக்கு ஒன்றுமே இல்லைங்க, ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜிஎஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? மன்னிச்சிருங்க, இப்போ ஜிஎஸ் பார்த்த ஃப்ளோலேயே பேசிட்டேன். சரிங்களா? தமிழ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 4 பொறுத்த வரைக்கும், குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 100 கொஷின்ஸ் இருக்கும். ஜிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 75 கொஷின்ஸ் இருக்கும். ஆப்டிடியூட் அண்ட் மேக்ஸ், அதாவது மென்டல் எபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஷின்ஸ். இதில் மாற்றம் இல்லை, இந்த ஸ்கெலிட்டனில் எந்த மாற்றமுமே இல்லை. ஓகேவா? இப்போது பாயிண்ட் நம்பர் 1 அப்படிங்கிறதே பார்த்தோம் அப்படின்னாக்கா பெரிய குழப்பமே தீர்ந்துதுங்க. நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், என்னென்ன யூனிட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறத இவங்களே நிம்மதியாக தெளிவாக பிரித்து கொடுத்துட்டாங்க. எப்பா நாங்கள் இதில் இவ்வளோதான்ப்பா கேட்போம், அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்க அப்படிங்கிற மாதிரியே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு யூனிட்டுக்கும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா நமக்கு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அப்படிங்கிறத அழகாக அலோகேட் பண்ணிட்டாங்க. கிளாரிட்டி நம்பர் 1. சரி, இப்போ திரும்ப பாருங்கள் என்னென்ன இருக்குது. யூனிட் 1 இருக்குது, 2 இருக்குது, 3, 4, 5, 6 யூனிட். அப்புறம் பார்ட் பி அப்படிங்கிறத ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டின்னு பிரிச்சிட்டாங்க. பார்ட் சி வந்து தமிழ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் என்னது ஜிஎஸ்சில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6 யூனிட். 6 யூனிட் தானா? அப்போ கரண்ட் அஃபேர்ஸில் இல்லையா? 4 யூனிட் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக இருக்கும். கரெக்டுங்களா? இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? அங்கே 10 யூனிட்ஸோடு சேர்த்து தான் மேக்ஸும். ஓகேங்களா? சரி, மேக்ஸை விட்டால் கூட 9 யூனிட்ஸ். 9 யூனிட்ஸுக்கு பதிலாக இங்கே 6ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? சரியா? வாங்க ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? ஜென்ரல் சயின்ஸில் என்னன்னாக்கா எதையுமே டெலீட் பண்ணல, அங்கே இருக்கிற ஸ்பேஸை மட்டும் டெலீட் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்து கொடுத்துட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸு தனி யூனிட் இருந்தது இல்லைங்களா? அந்த தனி யூனிட்டை எடுத்துகிட்டு எல்லா யூனிட்டுக்கு கீழேயும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னு அர்த்தம். சரியா? ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5 கொஷின்ஸ் தான். சயின்ஸுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், எனக்கு சயின்ஸே வராது, நான் சயின்ஸை எப்போவுமே லாஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் தான் வைப்பேன். நான் சயின்ஸு சில டைம் படிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு பயந்தவங்களுக்கு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க 5 கொஷின்ஸ் தான். சரியா?
அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா யூனிட் 2 ஜியாகிரஃபி. இதுலேயும் தெளிவாக கொடுத்துட்டாங்க, 5 கொஷின்ஸ் தான். இதுலேயும் எந்த டெலிஷன்ஸும் கிடையாதுங்க, எல்லா டாப்பிக்குமே இருக்குது. அவங்க இருக்கிற ஸ்பேஸு லைனு எல்லாத்தையும் தூக்கி விட்டு ஹைஃபன்லாம் தூக்கி விட்டு சேர்த்து போட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை, இவ்வளோதான். இதுலேயும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்களா, ரீசெண்டாக என்ன டிசாஸ்டர் வந்தது, என்ன சைக்ளோன் வந்தது, யார் பேர் வச்சாங்க, எந்த வாழ்க்கை வெடிச்சுது, சரியா, ஓகேவா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் என்ன அப்படின்னா ஜியாகிரஃபி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லாமே கேட்டுருவாங்க, சரியா. யூனிட் 3 இங்கே வாங்க, சரிங்களா. யூனிட் 3 பார்த்தீங்கன்னா நமக்கு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தனி யூனிட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஐஎன்எம் இருந்தது இல்லைங்களா, அதுவும் தனி யூனிட்டாக இருந்தது. இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா சேர்த்து மர்ஜ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இதுலேயும் எதனா ஒரு வார்த்தையாச்சும் தூக்குனாங்களா, எதனா டெலிஷன்ஸ் இருக்கான்னா சத்தியமாக கிடையாது, அதே தாங்க, ஓகேங்களா. ஒரு வார்த்தை கூட மாறலை, ரெண்டுத்தையும் சேர்த்து கிளப் பண்ணிட்டாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்த்து 10 கொஷின்ஸ் தான். அப்போது இதில் 5 கொஷின்ஸு, இதில் 5 கொஷின்ஸ் அப்படிங்கிறத அழகாக பிரிச்சிடலாம், ஓகேங்களா. சரியா, புரிஞ்சுதா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலிட்டிலையும் எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே தான் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா, அதோட கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, சரியா, ஓகே, வெரி குட். பாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 15 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக 15 கொஷின்ஸ் வந்துடும் அப்படிங்கிறத அழகாக கொடுத்துட்டாங்க, சரியா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கொடுத்ததுனால என்ன ஆகும்னா நம்ம ப்ரையாரிட்டியை மாற்றணும், சரிங்களா, புரிஞ்சுக்க முடியுதுங்களா. ப்ரையாரிட்டியை மாற்றி அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் கொண்டு போகணுங்க. ஐயனமே நான் பெருசாக வச்சு முட்டிக்கிறேன், ஹிஸ்ட்ரியே நான் முட்டிக்கிறேன் அப்படின்னா 10 கேள்வி தான், சரிங்களா. அதை நீங்கள் ப்ரையாரிட்டி மாற்றி வைக்கணும், ஓகே. சரி, அடுத்தது பாருங்கள், யூனிட் 5 பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், சரிங்களா. ஒன்றும் இல்லைங்க, யூனிட் 9 இருந்ததில்ல, அதையும் இந்தியன் எக்கானமியும் மர்ஜ் பண்ணி யூனிட் 5ன்னு மாற்றிட்டாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அதுலேயும் எதனா ஒரு வார்த்தையாச்சும் எடுத்து விட்ருக்காங்களா, இல்லை வேறு எதனா பண்ணியிருக்காங்களான்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. 2 யூனிட்டையும் சேர்த்து போட்டு ஒன்றா போட்டுட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் இதுக்கு வெயிட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 20 கொஷின்ஸுன்னு பிரிச்சுட்டாங்க, சரியா. எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு 20 கொஷின்ஸ் அப்படிங்கிறது பண்ணிட்டாங்க, ஓகே. ஸோ இதுக்கும் என்ன அப்படின்னாக்கா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூனிட் 6 பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 20 கொஷின்ஸ். நல்லா கவனித்து பாருங்கள், உங்களுக்கு ஹிஸ்ட்ரி கல்ச்சர்லேயும் 20 கொஷின்ஸு, இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் 20 கொஷின்ஸு, பாலிட்டி. அப்போ இது மட்டுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா 55 கொஷின்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு, ஓகேங்களா. இந்த 55 கொஷின்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். 3 இது தான், ஆனால் ப்ரையாரிட்டி உங்களுக்கு மாறுதா இந்த இடத்துல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடுத்தது ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், ஐஎன்எம், ஜியாகிரஃபி, உங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸு, கரெக்டாக இப்படி பிரிச்சுட்டாங்க, ஓகே. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா சயின்ஸை உங்களோட லாஸ்ட் ப்ரையாரிட்டியில் வச்சுக்கோங்க, சரியா. 5 கொஷின் தானே, அதுக்காக நான் டோட்டலாக சயின்ஸே படிக்க மாட்டேன் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு, அப்படி பண்ணக்கூடாது, சரியா. எங்கே நிற்கும் தெரியுமா, கடைசியில் கட் ஆஃப் உள்ளே வருமா வராதா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் நிற்கும்போது யார் ஒருத்தர் எக்ஸ்ட்ராடனரி எஃபர்ட் போட்டு எக்ஸ்ட்ராவாக எதையோ படிச்சிருக்கவங்க உள்ளே போகிறாங்களோ அதுதான் இந்த சயின்ஸு, சரிங்களா. அதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு தீர்மானம் பண்ணும். மற்றதெல்லாம் முட்டி முட்டி படித்து பயங்கரமாக போட்டிருப்பீங்க, கடைசியில் பார்த்தா காலை இங்கே வைக்கிறதா அங்கே வைக்கிறதான்ற குழப்பத்தில் இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் காப்பாற்றுச்சு, நான் உள்ளே போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதாங்க இந்த சயின்ஸு, சரிங்களா. ஓகேவா, என்னடா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அதுதான் உண்மை, ஓகே, சரியா, ஓகே. அதே மாதிரி பாருங்கள், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பார்ட் பின்னு இருக்கா. பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் அழகாக பிரிச்சிட்டாங்கங்க. 25 கொஷின்ஸ் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. ஆனால் ஆப்டிடியூட் அப்படிங்கிறதுல 15 கொஷின்ஸ் அப்படிங்கிறது வச்சுட்டாங்க. ரீசனிங் அப்படிங்கிறது நீட்டாக 10 கொஷின்ஸ் இதில் வந்துருப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, சரியா. அப்போ ஆப்டிடியூடில் எத்தனை வரும், ரீசனிங்கில் இத்தனை வருது அப்படின்ற குழப்பம்லாம் தேவையே கிடையாது, சரியா, ஓகேவா. ஸோ இதையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஜிஎஸ்சில் பெருசாக எந்த மாற்றமுமே இல்லை அப்படிங்கிறது தான் மாரல் ஆஃப் தி ஸ்டோரி. புரிஞ்சுக்க முடியுதுங்களா உங்களால். கிளப் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க, ஓகேங்களா. அதுக்குன்னு ஐயோ இதை தூக்கிட்டாங்க, 6 யூனிட்டு தான் இருக்குது 4 யூனிட் இல்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதில் சேஞ்சஸே பெருசாக இல்லை, சரி. அதனால தான் பழையதை காமிச்சிட்டு திரும்ப நான் இங்கே வந்தது. கம்பேரிசன் தெரியணும்ல, முன்னே இருந்ததுக்கும் இப்போக்கும் என்ன இருக்குது அப்படின்னு. இப்போ மெயினான சீனே எங்கே அப்படின்னாக்கா தமிழில் தான் வச்சு செஞ்சுருக்காங்க, ஓகேங்களா. நல்லாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டைலே இப்போ டோட்டலாக மாறும், சரிங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மோல்டாகி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ப்ரிப்ரேஷன் எடுத்துகிட்டு போகணும், சரியா. பார்ட் சி தமிழ், ஓகேங்களா. தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் 100 கொஷின்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு விஷயம் பாருங்கள், உங்களுக்கு தமிழ் எத்தனை யூனிட்ஸாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா அலகு 1 இலக்கணம், அலகு 2 சொல்லகராதி, ஓகேங்களா. அலகு 3 அப்படிங்கிறது எழுதும் திறன்,
அலகு 4 அப்படிங்கிறது கலைச்சொற்கள். அலகு 5 வந்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். அலகு 6 அப்படிங்கிறது எளிய மொழிபெயர்ப்பு. நல்லா அழுத்தி அந்த இடத்துல வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, எளிய. சரியா? மொழிபெயர்ப்பு டஃப்பாலாம் இருக்காதுங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அலகு 7ங்கிறது இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ். இங்கிலீஷ்க்கு பின்னாடி வருவோம், பிரச்சனை இல்லை. அழகாக என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ 7 யூனிட்ஸாக பிரிச்சிட்டாங்க. இதுலேயும் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னாக்கா, ஒரு யூனிட்டுக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக 100 கொஷின்ஸை அழகாக பிரிச்சுட்டாங்க. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? சரியா? ஓகே. இப்போ இதில் பாருங்கள், அலகு 1 அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது இலக்கணமில் பிரித்து எழுது, சேர்த்து எழுது, சந்திப்பிழை, குரில் நெடில் வேறுபாடு, இந்த லகர இதெல்லாம் லாஸ்ட் டைமும் இருந்தது தான். சரியா? ஒன்றும் பெருசாக எந்த வித்தியாசமும் கிடையாது. இதை நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா படிச்சுக்கலாம். அப்புறம் இனவெழுத்து அறிதல், சுட்டு எழுத்துனா என்ன, வினா எழுத்துனா என்ன, ஒருமைப்பன்மை என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே ஆஸ் யூஷுவல் நம்ம முன்னாடி படித்தது தான். இது வந்து எழுத்தில் வரும். அடுத்தது அதாவது இலக்கணம், சொல்லிலக்கணம், எழுத்திலக்கணம் அப்படின்றோம்ல, அந்த இதில் வருதுங்க. சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளனின் பெயர், பெயரச்சம், அதோட வகை. ஓகேங்களா? அயர் சொல். சரிங்களா? தமிழ் சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், 2 வினை சொற்கள் வேறுபாடு அறிதல் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நம்ம முன்னாடி படித்தது தான், பயப்படாதீங்க. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இது வந்து யூனிட் 1ல் கொடுத்துருப்பாங்க. ஓகே. இப்போது யூனிட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சொல்லகராதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதில் பாருங்கள், எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல், ஓரெழுத்து ஒரு மொழி, உரிய பொருள்களை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தாத சொல்லை கண்டறிதல், இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுவும் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தது தான். சரியா? கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல், பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. அப்போ அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்கல்ல, பயிலுதலா எழுதுதலா அப்படின்ற மாதிரி அவங்களே ஒரு எடுத்துக்காட்டோடு இதெல்லாம் கொடுத்துருக்காங்கங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பொருந்தாத பொருளை தேர்வு செய்தல், இந்த மாதிரி இதெல்லாம் ஈஸி தாங்க. உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னாக்கா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஆக்சுவலி சொல்லகராதி பார்த்தீங்க அப்படின்னாக்கா முன்னாடி பார்த்தது தான், ப்ளஸ் இந்த யூனிட்டை ஈஸியாகவே செட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சரியா? அதே மாதிரி இதில் பாருங்கள், பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம். நேற்று மழை பெஞ்சுது, இது நமக்கு தெரியாதா? கரெக்டாக. ஸோ நேற்று மழை பெய்தது அப்படின்னு சொல்லி நம்ம தூய தமிழ், கரெக்டான தமிழில் அதுதான். இது வந்து எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கில் நேற்று மழை பெஞ்சுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இன்னொன்று, இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் அல்லது ஆள், பிறகு, வரை, இதுவுமல்ல, இருப்பினும், இதெல்லாம் போட்டு இந்த வார்த்தை இந்த சென்டென்ஸ்க்கு நடுவில் எந்த வார்த்தை வரும், எங்கே போடணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கோடிட்ட இடம் மாதிரி கொடுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்மளை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஆக்சுவலி சொல்லப்போனால் இந்த யூனிட் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக அசால்ட்டாக காமன் சென்ஸ் இருந்தாலே பண்ணலாங்க. சீரியஸாக சொல்கிறேன், தமிழை பார்த்து பயப்படக்கூடாது. சரிங்களா? 100 கொஷின்ஸை அழகாக நீட்டாக எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இப்போ இவ்வளோ ஆற்றிட்டு இருக்கேன் உட்காந்து. சரியா? ஓகே. யூனிட் 3 பாருங்கள், எழுதும் திறன். சரிங்களா? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர் வகைகள், செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமைப்பன்மை, இதுவும் லாஸ்ட் டைம் இருந்ததில் தான், பெருசாக சேஞ்சஸ் கிடையாது. ஓகேவா? மரபு தமிழ், திணைமரபு, உயர்திணை, அம்மா வந்தது, அதான் உயர்திணை அக்ரிணை இருக்கு இல்லைங்க. அதில் உயர்திணை அப்படிங்கிறதுல கரெக்டாக அந்த பிழை நீக்கி எழுதுறது. அம்மா வந்ததுன்னு நான் சொல்லுவோம். சரிங்களா? அம்மா வந்தாங்க, அதாவது இது பேச்சு வழக்கு. அம்மா வந்தாள், வந்தார்கள் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த எழுத்து வழக்கில் எழுதும்போது ஒருமைப்பன்மைக்கு தகுந்த மாதிரி மாற்றி கரெக்டாக எழுதுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வாக்கியங்கள் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பால் வகைகள் என்னென்ன, ஆண்பால் மரபில் என்ன நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? பலர்பால், அந்த பலவின் பால்ன்றதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மரபு தமிழில் ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். ஓகேவா? அதே மாதிரி அந்த அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அதோட ஒலி எழுப்புது இல்லை. ஸோ நாய் கத்துச்சு அப்படின்னா நம்ம நார்மலாக சொல்லுவோம்ல, ஆனால் நாய் குறைத்தது. சரியா? காக்கா கத்துச்சு அப்படின்னா காகம் கரைந்தது. கரெக்டுங்களா? சரியா? ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது தான். இதுலேயும் சேஞ்சஸ் கிடையாது. இதுவும் நம்ம ஆல்ரெடி படித்தது தான். சரியா? இதுவும் ஓகே. இந்த யூனிட்டையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அழகாக ஹேண்டில் பண்ணிடலாம். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூனிட் 4 கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்லியிருக்கா. பல்துறை சார்ந்த கலை சொற்களை, அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலை சொற்களுக்கு நேரான தமிழ் சொல். ஓகேங்களா? கிட்டத்தட்ட டிரான்ஸ்லேஷன் தாங்க இது. இதெல்லாம் புக்குக்கு பின்னாடியே இருக்குது. இது ஒரு யூனிட்டாகவே கொடுத்துட்டாங்க. சரியா?
கரெக்டாக. இதில் எப்படின்னாக்கா பியோர் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொன்னாமல் பல்துறையில் இருக்கக்கூடிய சொற்களை வந்து நீங்கள் வந்து தமிழில் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா அதோட இன்ஃபரன்ஸ்லாம்? இப்போ ரீசெண்டாக தமிழ் டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக படிக்கிறது, இங்கிலீஷ் டாக்குமெண்ட்ஸை படித்தா அதுக்கு தமிழில் என்ன, நீங்கள் இங்கிலீஷில் படித்தா கூட தமிழில் என்ன, தமிழில் படித்தா இங்கிலீஷில் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வித் ரெஸ்பெக்ட் டு உங்களுக்கு எக்ஸாமை சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? சரியா? ஸோ இந்த 4ஐயும் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். புரியுதுங்களா? அடுத்தது வாங்க, அலகு 5. இது தாங்க புதுசு. சரியா? வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். சரியா? அதாவது கொடுக்கப்பட்டுள்ள பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல். ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் என்னென்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அது தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும், அதில் ஒரு 5 கேள்வி கேட்பாங்க. கரெக்டாக? அந்த பேராகிராஃப்குள்ளே தான் ஆன்சர் இருக்கும். அதை படித்து ஒழுங்காக ஆப்ஷனை போட்டு வர வேண்டியது தான். இது யாருக்குன்னா கஷ்டமா? இதுக்கு உட்காந்து நம்ம வாங்கன்னு படிக்கணுமா? சத்தியமாக கிடையாது. அழகாக அந்த பேராகிராஃப் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அதுலேருந்து ஒரு 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆன்சர் அப்படிங்கிறது பண்ணணும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அதுதாங்க இது புதுசு. கண்டிப்பாக இந்த யூனிட் 5 அப்படிங்கிறது புதுசு. ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஆல்ரெடி இருந்தது தான். அதுக்கப்புறம் செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள் தேர்ந்தெடுத்தல், அரசு சார்ந்த செய்திகள் கட்டுரைகள் இவற்றை வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், ஓமை தொடரின் பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிதல், பழமொழிகள் பொருளறிதல். இது மட்டும் பழசுங்க. இந்த 3 டாபிக் மட்டும் பழசு. மற்றபடி இந்த யூனிட் 5 ரொம்ப 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 நியூ. சரியா? ஓகேவா? ஆவண ஊடகங்களை புரிந்து கொள்ளும் திறன். ஏன்னா இப்போ நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் உட்காந்து படிக்கிறீங்க அப்படின்னா ப்ராப்பராக புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி செட் பண்ணியிருக்காங்க சிலபஸே அப்படின்னு. ஓகேங்களா? யூனிட் 5 இஸ் நியூ. ஆனால் இதுக்கு படித்து தான் ஃபுல்லாக நீங்கள் வந்து இது பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. இது நார்மலாக புரிஞ்சு அழகாக இது பண்ணாலே என்ன பண்ணலான்னா போட்டு போயிடலாம். இதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் பாருங்கள், கொஷின்ஸ் பாருங்கள், 15 கொஷின்ஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? சரியா? அடுத்தது யூனிட் 6 அப்படிங்கிறது பார்த்தோன்னா எளிய மொழிபெயர்ப்பு. சரிங்களா? டிரான்ஸ்லேஷன் தான், ஆனால் ஈஸியாக இருக்கும்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. சரியா? ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிதல் வேண்டும். பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும். ஓகேங்களா? பென்ட்ரைவு, பிரிண்டரு, கம்ப்யூட்டர், கீபோர்டு, ஆவணங்கள், தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பு, புரிந்து கொள்ளுதல். இப்போ கரண்ட் யூசேஜஸில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த டேர்ம்ஸு, ஜார்கன்ஸு, இது எல்லாத்தையுமே என்ன அப்படின்னாக்கா நமக்கு தமிழில் தெரியணும் அப்படிங்கிறது தான் இதோட ஐடியாலஜி. வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? சரியா? அடுத்தது யூனிட் 7. இதுதான் அங்கே முக்கியமான பாட்டு. இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தோண்டும். 15 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? நல்லா பாருங்கள். இதில் நான் மஞ்சள் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல, அதில் பழைய யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 25 அதிகாரம் அப்படிங்கிறது திருக்குறளில் இருந்துச்சு. இதை என்னவா மாற்றிட்டாங்க அப்படின்னா 20 அதிகாரங்கள் மட்டும் போதும்னு வித்து என்னென்ன அதிகாரங்கள்னு அவங்களே நிம்மதியாக கொடுத்துட்டாங்க. ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை துணைக்கோடல், வினை செயல் வகை, அவையஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி, நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பாராய்தல், புறங்கூறாமை, அருளுடைமை. இதுதான் இந்த 20 அதிகாரங்கள். உங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய குழப்பம் பிரச்சனை இருந்தது. திருக்குறள் எல்லாமே படிக்கணுமா, ஃபுல்லாக பார்க்கணுமா, ஃபுல்லாக வைக்கணுமா அப்படின்னு. இந்த 20 படித்தா போதும். கன்ஃபைன் ஆகிடுச்சா? சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா மேற்கோள்கள், அறநூல்கள் தொடர்பான செய்திகள், நாலடியார். இங்கே பாருங்கள், அறநூல்கள் அவங்களே கொடுத்துட்டாங்க. என்னென்னா நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடுகம், இன்னா 40, இனியவை 40 தூக்கி விட்டாங்க. சரிங்களா? திருப்பஞ்சம் மூலம் ஏலாதி, இந்த கம்பராமாயணம், 14 கீழ்கணக்கு, 14 மேல்கணக்கு எல்லாத்தையுமே டோட்டலாக தூக்கி விட்டாங்க. சரியா? ஔவையார் பாடல்கள், அப்புறம் தமிழின் தொன்மை சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், உவே சுவாமிநாத ஐயர், பொ மீனாட்சி சுந்தரம், தமிழ் பணி தொடர்பான செய்திகள், தேவனைய பாவனார், அகர முதலி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார், ஜியு போப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாவேந்தர், இவங்களெல்லாம் பற்றி கொடுத்துருக்காங்க. அழகாக வந்து இவங்கன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து காகிதமில்ல, தாராபாரதி, வேலூராட்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழ் ஒலி, உருத்திரங்கண்ணனார், ஜெகநாதர், நாமக்கல் கவிஞர். ஓகேங்களா? நல்லா பாருங்கள். இது அப் டு SSLC ஸ்டாண்டர்ட் பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நிறையா கொஞ்சம் சில ஆத்தர்ஸும் என்ன இருக்குது அப்படின்னாக்கா இதில் டெலீட் ஆயிருக்கு. பட் ஸ்டில் ஒரு சேஃப்டிக்கு ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துட்டு போய்ட்டது நல்லது. ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம், உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்போ என்ன அப்படின்னாக்கா மெயினாக சிலபஸ் ஃபோக்கஸ் என்னமோ அதுதான் முக்கியம்.
அதுபடி போனாலே போதும். இந்த பிரச்சனை எதனால், ஐ மீன் இதோட ரிஃப்ளெக்ஷன் எதோட இதுலேருந்து வந்துச்சு அப்படின்னாக்கா, லாஸ்ட் டைம் குரூப் 2 நடந்தது இல்லையா, அதில் வந்து இங்கிலீஷ் கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. தமிழுக்கு வந்து பயங்கர சிலபஸ் நிறைய, ஆனால் தமிழை வந்து ரொம்ப வஞ்சித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்மலாம் நிறைய பேர் பேசியிருந்தோம். ஹேஷ்டாக்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணியிருந்ததோட இன்ட்ரெஸ்ட் தான் இது. சரிங்களா, அதுதான். ஓகே, ஸோ புரிஞ்சுக்க முடியுதுங்களா உங்களுக்கு? தமிழ் இது தான். அப்போது தமிழில் நிறைய டெலிஷனுங்க. ஓகேங்களா, இன்னொன்று சீரியஸாக சொல்கிறேன், ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் காமன் சென்ஸ், கொஞ்சம் மூளை, கொஞ்சம் சமயம் சுத புத்தி அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணாலே தமிழை ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். தமிழ் மேலே இருக்க பயத்தை தயவு செஞ்சு தூக்கி ஓரமாக வச்சுட்டு நிம்மதியாக படிங்க. ஓகேவா? சரியா? அதுக்காக ஈஸியாக கேட்டுருவாங்க, கொஷின் பயங்கர இதுவாக இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் போகக்கூடாது. இதை கொடுத்துருக்காங்க, இதுக்காக நான் படிப்பேன், கொஷின் வந்தால் நல்லபடியாக நான் அட்டன் பண்ணுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டோடு படிக்கணும். சரியா? ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை விட்டுறக்கூடாது, அதையும் பார்த்துக்கணும். ஓகே, அடுத்தது இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னாலும் இங்கிலீஷ்லேயும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யூனிட் 1 பார்த்தீங்கன்னா கிராமர் முன்னாடி இருந்தது தான், பிரச்சனை இல்லை. ஸோ ஒக்காபுலரியும் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சினோனிம், ஆண்டோனிம்னா என்ன, ஹோமோனிம்ஸ், ஹோமோஃபோன், கொலோகேஷன்ஸ், இடியம் அண்ட் ஃப்ரேசஸ், ஸ்பெஷல் வேர்ப்ஸ், ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ், இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஸ்கில், லெட்டர் ரைட்டிங், ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் டைப்ஸ் ஆஃப் லெட்டரு, ஜம்பிள்டு சென்டென்சஸ், ஃபைண்டிங் அவுட் த ரைட் ஆர்டர் ஆஃப் சென்டென்சஸ் என்ன அப்படிங்கிறதும், இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அழகாக கொஷின் அலோகேஷன்ஸ் அப்படிங்கிறதே டோட்டலாகவும் முடிச்சு விட்டாங்க. சரிங்களா, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்னென்ன, ஜென்ரல் அண்ட் அஃபிஷியல் டேர்ம்ஸு, அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸு, டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான என்னென்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மெயினாக கை வச்சதுங்கன்னா லிட்ரரி ஒர்க்ஸில் தாங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருப்பாங்க, எடிட்டோரியல்ஸு, ஹெட்லைன்ஸு, கவர்மெண்ட் ரிலேட்டட் நியூஸஸ், இதுலேருந்து வரக்கூடிய அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ், அதுக்கு 20 கொஷின்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. லிட்ரரி ஒர்க்ஸு ப்ரோஸ் அண்ட் போயமே சேர்த்து ரெண்டுமே 15 தான். சரிங்களா, முடிச்சு விட்டாங்க இந்த இடத்துல. சரியா, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய லெசனை தூக்கி விட்டுருக்காங்க, நிறைய லெசனை உள்ளே வச்சுருக்காங்க. உங்களுக்கு இதை ஃபுல்லாக உள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா, ஓகேவா? ஸோ இது தாங்க கம்ப்ளீட்டாக சொல்லக்கூடிய ஓவரால் சிலபஸோட சேஞ்சஸ் கம்ப்ளீட்டாக என்னென்ன நீங்கள் நம்ப மாட்டீங்க. வார்த்தைக்கு வார்த்தை நான் உட்காந்து படித்து பார்த்துட்டு தான் இது எல்லாத்தையுமே நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா, ஆப்வியஸாக அப்புறம் நம்ம எக்ஸாம் படிக்கிறோன்னா ஃபுல்லாத்தையும் பார்க்காம சொல்ல முடியாது. இன்னொருத்தருக்கு சொல்கிறோம் அப்படின்னும் பொழுது அதை இன்னும் கேர்ஃபுல்லாக சொல்லணும். ஓகேங்களா, ஸோ நடுவில் கொஞ்சம் டைம் கேப்பு டிலே இருந்ததுக்கான காரணங்கள்லாம் சில பல விஷயங்கள் இருந்தாலும் இதுவும் ஒரு காரணம் கூட. சரிங்களா, ஓகேவா? அப்போது மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்ன, ஜிஎஸ்சில் எந்த சேஞ்சஸும் இல்லை, கட் காப்பி பேஸ்ட் தான் நடந்திருக்கு. மேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஆப்டிடியூடுக்கு 15 கொஷின்ஸு, ரீசனிங்க்கு 10ன்னு மாற்றிட்டாங்க. தமிழில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிலபஸ் டோட்டலாக குறைச்சி விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 47%, அரவுண்ட் 50% சிலபஸை தூக்கியே விட்டாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை யூனிட்ஸாக பிரித்து அழகாக என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களோட மைண்ட் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்றதை வச்சு அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த கொஷினை போட முடியும். ஒழுங்காக படிக்கவும் செய்யணும் அப்படிங்கிறதான் தமிழுக்கு சொல்லக்கூடிய மாரல் ஆஃப் தி ஸ்டோரி. சரியா, ஸோ இதுதான் கம்ப்ளீட் அனாலிசிஸ். சரியா, அப்போது இதுக்கு தகுந்த மாதிரி இனிமே புது ஸ்டடி பிளான், இனிமே ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நான் கொண்டு வரேன். ஸோ அடுத்தடுத்து இம்மீடியட்டாக வந்துடுங்க அந்த அப்டேட்டு, கவலைப்படாதீங்க. இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த குவரிஸ், டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா சிவமகேஷ் டெலிகிராம் சேனல்லையும் உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் குவரிஸை நீங்கள் சொல்லுங்கள், இமீடியட்டாக நான் ரிப்ளை பண்ணுறேன். சரியா, ஓகேங்களா? ஸோ டக்குன்னு ஃபாஸ்ட்டாக அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.